யாரு இவ்வளோ காலையில் ஃபோன் பண்ணுறது? ஹலோ சம்மந்தி அம்மா, நான் தான். நான் தானா? உங்களுக்கு என்ன பேர் இல்லையா? சம்மந்தி அம்மா, நான் தான் உங்க மருமகளோட அப்பா. ஓ, நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன எத்தனை காலையில் ஃபோனு? சம்மந்தி அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். அதான் இவ்வளோ காலையில் பண்ணிட்டேன். ஏதாச்சும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன? அதான் பண்ணிட்டீங்களே, அப்புறமா என்ன? சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு வையுங்க, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. சம்மந்தி அம்மா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டிங்கன்னா இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் மருமகளை பார்க்க ஓடி வந்துடுவீங்க. ஓ, அப்படியா? முதல்ல நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்க, ஓடி வரனா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் பாட்டியாக போகிறீங்க சம்மந்தி அம்மா. என்ன என்ன சொல்றீங்க? பார்த்தீங்களா பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு. நீங்கள் பாட்டியாக போகிறீங்க. நேற்று தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன சம்மந்தியம்மா, நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் என்னடான்னா பேசவே மாட்டேன்றீங்க. இதுக்கு தானே நீங்களும் உங்கள் பையனும் ஆசைப்பட்டீங்க. காலையிலேருந்து மாப்பிள்ளைக்கு ட்ரை பண்ணுறேன், ஃபோனே போக மாட்டேங்குது. அதான் உங்களுக்கு பண்ணேன். அப்படியா? சரி சரி, நான் அவனுக்கு சொல்றேன். இப்போ நீங்க போனை வைங்க. அட கடவுளே, இந்த ஆள் என்ன காலையில இப்படியாப்பட்ட ஒரு குண்டை தூக்கி என் தலை மேல போட்டுட்டான்? இந்த ஸ்வேதா என்னவோ சொன்னா, அவளுக்கு இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு அந்த டாக்டர் சொன்னாங்கன்னு. இது எப்படி? ஏ ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன அத்த, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கத்துற? அலாரமே தேவையில்லை, உன் வாய்ஸே போதும். ஆனா நான் எழுப்ப சொல்லலையே. அத்தை, 2 அடி வேணாலும் அடிச்சிடு. இப்படி எல்லாம் முகத்தை வச்சுன்னு என்னை முறைக்காத, பயமா இருக்கு. என்ன ஸ்வேதா, என்னை பார்த்தா நக்கலா இருக்கா உனக்கு? நான் எதுக்கு அத்தை நக்கல் அடிக்க போறேன்? இருக்கிற உண்மையை தானே சொன்னேன். சரி, மாமா எங்க ஆஃபீஸ் கிளம்பியாச்சா? அது இருக்கட்டும், இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஏண்டி, நான் உன் வாழ்க்கை பறிப்போக போதேன்ற கவலையில் இருந்தா நீ என்னடி எவ்வளோ அசால்ட்டா இருக்க? ஏன் வாழ்க்கை பறிப்போக போதா? என்னத்தான் சொல்கிற? மாமா தான் இங்கே இருக்காரு, அவ்வளோ தோர்த்தி அனுப்பிட்டோம், அப்புறமா என்ன? இப்படி கனவு கண்டு கண்டு கனவு உலகத்திலேயே இருந்துரு. இப்போதான் அவங்க அப்பங்காரன் ஃபோன் பண்ணான், ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காண்டி. என்ன? அந்த மோனிஷா மாசமா இருக்காளாம், நான் பாட்டியாக போறேனா. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பல்ல இழிக்கிறான். என்ன என்ன அத்தை சொல்றீங்க? கனவு ஏதாச்சும் கண்டீங்களா என்ன? அடியே, நின்னுனே யாராச்சும் தூங்குவாங்களா கனவு காண்றதுக்கு? உண்மையை தான் சொல்றீங்களா? நிஜமாவே ஃபோன் வந்துச்சா? ஆமா ஆமா ஆமா, நான் தான் பேசினேன். ஏதோ என் கையில் ஃபோன் இருக்கு. என்ன உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சிருச்சா? அந்த ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு சாதகமாக இருக்கு. அவன் மட்டும் ஃபோன் எடுத்திருந்தான் முடிஞ்சிச்சு. அவன் ஃபோன் எடுக்கலையா, அதுக்கு தான் எனக்கு பண்ணியிருக்காங்க. சரியத்த, இப்போ என்ன பண்ண போறீங்க? மாமா கிட்ட சொல்ல போறீங்களா? தெரிஞ்சிச்சு அவளை இங்கே கூப்பிட்டுன்னு வரமாட்டாரு, இவரே அங்கே போய் செட்டில் ஆயிடுவார். இந்த ஒரு விஷயத்தை தான் வச்சு நான் அவளுக்கும் மாமாக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலான்னு நினச்சேன். பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு அத்தை. அதான் நானும் யோசிச்சுன்னு இருக்கேன், என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இந்த விஷயம் அவன் காதுக்கு போகாத மாதிரி பார்த்துக்கணும். அம்மா, என்ன என்ன பார்த்தம்மா, நீ நீ எப்போ வந்த? என்னம்மா இப்போ நான் என்னன்னு கேட்டுட்டேன், 2 பேரும் இப்படி ஷாக் ஆகுறீங்க? என்ன பேசின்னு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை மாமா. சரி, ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கா இல்லையா? ஐயோ, இல்லைப்பா, அம்மாக்கு மூட்டு வலி, எதுவுமே செய்ய முடியல, வெளியவே சாப்பிட்டுக்கப்பா. ஓ அப்படியா, சரிம்மா. என் பொண்டாட்டி இங்கேருந்து போனதுலேருந்து எனக்கு வீட்டில் சாப்பாடே சரியில்லை போ. தமிழ், ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறேன்? அம்மா மதியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன், வந்து சாப்பிட்டு போறியா? மா, ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது,
அதெல்லாம் நான் வரல. நீங்களாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கங்க. ம், சரிப்பா, சரி, நீ பார்த்து போயிட்டு வா. ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்று போச்சு. நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருக்குவானோ தெரியலையே அத்தை. உங்க பையன் பயங்கரமான கேடி. கேட்டாலும் அதை கேட்ட மாதிரி காமிச்சிக்க மாட்டாரு. இப்போ இந்த விஷயத்தை என்ன பண்றதுன்னு தெரியலையே. அத்தை, இந்த விஷயம் மாமாக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கும் மாமாக்கும் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நீ தான் பண்ணணும். இருடி, எனக்கே ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, எங்க உங்க அப்பனை காணோம்? அவர் உள்ளதான் இருக்குவார். முதல்ல இந்த விஷயத்தை அவனுக்கு சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லணும். வா போலாம். அட கடவுளே, நான் நானா இப்படி பண்ணேன்? என்னாலேயே நம்ப முடியல. ச்சே, எனக்கு என்ன ஆச்சு? போய் போய் அந்த கிருத்திகாவை, ஐயோ, நினைக்க நினைக்க எனக்கே அருவருப்பா இருக்கு. அப்போ அப்ப நான் ஹாசினிய உண்மையா விரும்பலையா? அவளுக்கு அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேனே. ஐயோ ஹாசினி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிருத்திகா தான். என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு முழு காரணமே இவ தான். இவளை யார் இப்ப இங்க வர சொன்னது? ஹாசினி, ஹாசினி, உன் பேரை சொல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. ஹாசினி, என்னை மன்னிச்சிடு. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு ஹாசினி. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனி என் லைஃப்ல நீ இல்லை, உன் லைஃப்ல நான் இல்லை. என்னை மன்னிச்சிடு ஹாசினி. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், இந்த கிருத்திகா தான். இவளை இவளை யார் இப்ப இங்க வர சொன்னது? எங்க போயிருக்குவா? ஒழுங்கா வீட்டுக்கு போயிருக்குவாளா? இல்ல ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துட்டாளா? ஐயோ கடவுளே, நான் பண்ண முட்டாளத்தனத்தை நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. ராக்கி, டேய், என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க? ஆமா, ஏன் இங்கே வந்து இப்படி உக்காந்து இருக்க? எங்க கிருத்திகாவை காணோம்? டேய், என்னடா இவன் வீட்டில் வந்து தங்கியிருக்க? எப்போ வீட்டுக்கு வர? ஏன்டா மச்சான், அவன் என் வீட்டில் தங்கக்கூடாதா? இது என்னடா நியாயம்? உன் வீட்டில் மட்டும் தங்கணுமா? அதுக்கு இல்லடா, அவனுக்கு அங்கே நல்லா செட்டாக இருந்துச்சு, அதான் சொன்னேன். ஆமா, கிருத்திகா வந்தான், நீ எங்க காணோம்? ஆமாடா, எங்க? அவங்களே போயிட்டாங்களா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எடுத்துன்னு போய் விட்டுருக்குவேன் இல்லை? இங்கேருந்து பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரம்டா. ராக்கி, என்ன ஒரு மாதிரி இருக்க? அவன் கேள்வியா கேட்டுன்னு இருக்கான், வாயை திறக்க மாட்டேன்ற. என்னடா விஷயம்? மச்சான், என்னடா சண்டை போட்டியா? நான் தான் சொல்லிட்டு போனேன் இல்லடா, சண்டை எல்லாம் போடாதீங்கன்னு. மச்சான், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாண்டா இப்படியே இருக்குவ? அவ தான் சாரி கேட்டுட்டா. நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, விடு. இன்னமும் நீ அத்தையே பிடிச்சி தொங்கின்னு இருந்தா? ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கடா. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேளுடா. உன்னை தேடின்னு ஒரு முக்கியமான ஆளு வந்திருக்காங்க. இப்ப என்ன பேச விடுறியா இல்லையா நீ? சரி சொல்லுடா. எப்படி சொல்லட்டோன்னு தெரியல மச்சான். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன? நான் கிருத்திகா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்டா. ராக்கி, டேய், என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க? அந்த பொண்ணு நான் கூப்பிட்டுன்னு வந்தேன்டா. டேய், ஏன்டா ஏன்டா இப்படி இருக்க நீ? அது தெரியல மச்சான், என்ன எப்படின்னு தெரியலடா. இவ்வளவு ஈஸியான பதில சொல்றியே, நீ எல்லாம் மனுஷனாடா? அந்த பொண்ணு இப்ப எங்க? அப்பவே போயிட்டா. எங்க போனா? எங்கடா போனா? அவளுக்கு வழி வேற தெரியாதே. தெரியல, இதெல்லாம் நான் பார்த்துன்னு இருக்குவேன், எனக்கு தெரியாது. ஆளை விடுங்க. டேய், உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. நாங்க ஆளை விடுறது இருக்கட்டும், உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறமா உன் வேலையை பார்த்துக்கோ. ச்சே, உன் முகத்துல முழிச்சாலே பாவண்டா. என்ன காரியத்தை செஞ்சுட்டு எப்படி திமிரா நிக்கிறான் பாரு. டேய், வாடா போலாம்.
ஹாசினி, அது வந்து ஏதோ ஒரு கோவத்துல வெறியில அப்படி பண்ணிட்டேன். வேண்டாம், எதை பத்தியும் பேச வேண்டாம். இனி நீ யாரோ நான் யாரோ என்னை தேடி வராது. உன்னை வெறுக்கிறேன், இன்னும் முழுசா வெறுக்கிறேன். ஒரு பொண்ணுகிட்ட இவ்வளோ கீழ்த்தனமா நடந்திருக்க. உன்னை போய் லவ் பண்ணனே, ச்சீ, உன்னை லவ் பண்ணதை நினச்சி வெக்கப்படுறேன். உன்னை பார்க்க எவ்வளோ ஆசையாக ஓடி வந்தனேடா. காலேஜில் அந்த பையன் சொன்னான், உன் ஃப்ரெண்டு கிருத்திகாவை உன் வீட்டு பக்கத்தான் கூப்பிட்டுன்னு வந்தேன்னு இருக்கான்னு. நான் அதெல்லாம் நம்பவே இல்லை. உன்னை நம்பினேன். நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நீ ஒரு நம்பிக்கை துரோகி. என் அன்புக்கு தகுதி இல்லாதவன் நீ. இனி இனி என் வாழ்க்கையில் நான் உன்னை பார்க்கவே கூடாது. துரோகி, துரோகி. ஹாசினி, என்ன மன்னிச்சிடு ஹாசினி. சி, வாய மூடுடா. இப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறியே, நீ மனுஷனா நீ? ஹாசினி, என்ன மன்னிச்சிடு. இனி என் பேரை சொன்ன அவ்வளவுதான், பார்த்துக்கோ. என் அப்பா அம்மா கிட்ட கெட்ட பேர், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெட்ட பேர், நான் லவ் பண்ற பொண்ணு கிட்ட கெட்ட பேர். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கிருத்திகா. கிருத்திகா மட்டும்தான். உன்னை உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்னை சும்மா விடவே மாட்டேன்.